ஹாய் நண்பா நண்பீஸ். பென்ஷன் விஷயமா புதிய அறிவிப்பு, புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பதிவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பென்ஷன் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மத்திய அமைச்சர் ஜிஜேந்திரா சிங் இருக்கார்ல, அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, பென்ஷன் விஷயமா நிறைய ரெக்வஸ்ட்டு, நிறைய கோரிக்கைலாம் வந்திருக்கான். ஸோ அதுக்கெல்லாம் கால வரம்பிற்குள் நிறைவேற்ற உத்தரவு போட்டிருக்காரு. சீக்கிரமாக அந்த பென்ஷன் விஷயமா உரிய முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓய்வூதியதாரர்களுக்கான ஒரு முக்கியமான உறுதி அவர் கொடுத்துருக்காரு. மூத்த குடிமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான நியூ பென்ஷன் ஸ்கீம் ஏப்ரல் 1, 2024 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. அந்த பென்ஷன் திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஓய்வுக்கு அப்புறமா 12 மாத சராசரி அடிப்படை ஊதியத்தின் 50% பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் பலருக்கும் பார்த்தீங்கன்னா பென்ஷன் கரெக்டாக கிடைக்கிறது இல்லையா. நிறைய முதியோர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பென்ஷன் பெற முடியாமல் தவிக்கிறாங்களாம். சப்போஸ் பென்ஷன் கிடைத்தா கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காலதாமதமாக கிடைக்குதான். இது ரொம்பவே வருத்தம் அளிக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக முதியவர்களாம் பேங்க்குக்கு பல முறை செல்ல வேண்டிய நிலையும் தொடர்ந்து காணப்படுதான். முகாம்கள் நடத்தப்பட்டாலும் நடைமுறையில் இன்னும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே இருக்கான். தடையின்றி பென்ஷன் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் உறுதியளித்திருக்காரு. 2017 தொடங்கிய முகாம்களில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,416 கோரிக்கைகள் பெறப்பட்டு அதில் 71% தீர்வு காணப்பட்டிருக்கான். ஸோ ஓய்வூதியதாரர்கள்லாம் நம் நாட்டோடைய மதிப்புமிக்க உறுப்பினர்கள்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர்கள் பயனாளிகள் கிடையாது, நிர்வாகத்தின் பெருமைமிக்க உறுப்பினர்கள் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 12 முகாம்களில் வெற்றி கதையோடைய ஒரு தொகுப்பு நூல் பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்டிருக்காரு. இதில் யசோதா தேவி என்பவர் 36 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய பென்ஷன் நிலுவைத் தொகையை பெற்றிருக்காங்களாம். அதுக்கப்புறம் குறை தீர்ப்பு முகாம் நாளிலே அனிதா என்பவர் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் பென்ஷன் பெற்றிருக்காங்களாம். இந்த விஷயத்தை அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. அந்த நூல் இப்போ வெளியிட்டிருக்காரு. ஸோ இனிமேல் பென்ஷன் விஷயமான எல்லா கோரிக்கைகளும் சீக்கிரமாக கால வரம்பிற்குள் நிறைவேற்றப்படும்ட்டு அவர் உறுதி கொடுத்துருக்காரு. இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.